அவங்க தான் முதல்ல எப்போவுமே எந்த ஆட்சியிலையுமே நான் பார்த்து கிட்டத்தட்ட பல ஆட்சிகள் பார்த்துருக்கேன். இவங்க கூட்டணின்னே சொல்ல மாட்டாங்க. தொகுதி உடன்பாடு தான். கூட்டணி என்பது கிடையாது. கூட்டணி என்பது கொள்கையோடு ஒத்து போகிறது தான் கூட்டணி. நாம் ஒரு தொகுதி உடன்பாடு தான் பண்ணுறோம் அப்படின்னு தான் சொல்லணும்னு கட்சி அணிகள்கிட்டே சொல்லுவாங்க. ஆட்சிக்கு வந்தோடனே மக்கள் பிரச்சனைக்காக போராடுவாங்க, சண்டை வரும். விமர்சனமே எப்படி வரும்னா, எங்களை வச்சு 7 எம்எல்ஏ 8 எம்எல்ஏ வந்துட்டு 2 மாதத்தில் எங்களே எதிர்க்கிறீங்களா அப்படிலாம் வரும். அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. மக்கள் மத்தியில் ஒரு மரியாதை இருந்தது. ஆனால் அந்த 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 21 to 22, 22 to 23 வாயை திறக்கணும். இவங்க நினச்சிருந்தா ராகுல் காந்தி கூப்பிட்டுக்கலாம், ராகுல் காந்தி பிஸியாக இருந்தால் கார்கே கூப்பிட்டுக்கலாம், கார்கே பிஸியாக இருந்தால் மம்தா கூப்பிட்டுக்கலாம், மம்தா பிஸியாக இருந்தால் வேறு யாராவது ஒரு இந்தியா கூட்டணி தலைவர்களை கூப்பிட்டுருக்கலாம், தேஜஸ்வி யாதவ் இருக்கார் கூப்பிட்டுருக்கலாம், இளம் தலைவர். ஆனால் இவங்க யாரையுமே கூப்பிடாம ராஜ்நாத் சிங் கூப்பிட்றோம். அதுலேயும் போய் இவங்க கலந்துக்கிறாங்க இடதுசாரிகள்லாம். அப்போ இவங்களுடைய இதெல்லாம் என்ன பண்ணீங்க, நாங்கள் அவங்களோட இருக்கிறோங்க அப்படின்னு. ஆனால் அப்படி இருக்க முடியாதுன்ற நிலைமையை நோக்கி இப்போ நகர்ந்துட்டுருக்கு. நேரு என்ன சொல்கிறாரு, அப்படி நினச்சி இருந்துடாதீங்க, பெரிய சிக்கல்லாம் இருக்குது. விஜய் வராரு, சீமான் இருக்கார், பாமக நம்ம என்ன பண்ணாலும் நம்மளை கரிச்சு சொல்கிறாங்க. இது எல்லாமே அவர் கரெக்டாக தொடுறாரு. இவர் விஜய் வந்து ஒரு 12%, சீமான் ஒரு 10%, பாமக என்டிஏல வச்சு செஞ்சாங்கன்னா வட மாவட்டங்கள். அப்போ எல்லா வகையிலையும் நம்ம வந்து பிரச்சனை இருக்குது, நம்ம வந்து கரெக்டாக பண்ணணும், கூட்டணி கட்சிகள் ஒரு புறம்னா என்ன அர்த்தம்னா 200ன்றது நம்ம யோசிக்கக்கூடாது. கைப்பிடித்து வழி நடத்தி முன்னோக்கி செல்லுங்கள் அப்படின்னு தானே சொன்னார். அவர் சொன்னதை இவரும் வழி முடிஞ்சார்ல. அப்போ அதோடைய எண்ணம் என்ன, எல்லா இடத்துலையும் பாருங்கள் வந்துக்கிட்டே இருக்காங்கல்ல. அதில் இப்போ இவர் இந்த எலெக்ஷனுக்குள்ளே பவர் கொண்டு வந்துடுவாங்க, ஃபுல் பவர் கொண்டு வந்துடுவாங்க. அப்போ வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஒவ்வொருத்தர் ஆதிக்கம், நீங்கள் தான் அவங்க பிள்ளைய நான் கொண்டு வந்துட்டோம்ல, அப்புறம் என்னங்கன்னுவாங்க. அவங்க எதிர்பார்க்க தானே. அப்போ அந்த ஆதிக்கன்றது இருக்காது. உங்கள் வாரிசு இருக்காங்கல்ல. இவங்க அதிமுக என்ன பண்ணணும்னா, விஜயை விட, சீமானை விட, அண்ணாமலையை விட, அண்ணாமலை இல்லைனாலும் பிஜேபியை விட நாங்கள் தான் எதிர்கட்சி அப்படின்ற இதை அவங்க நிரூபிக்கிறதுக்கான வேலையை ஸ்பீடப் பண்ணணும். முதல் தேர்தலை தனியாக தான் நின்று சந்திப்பார் அப்படின்னு அது நின்று சந்தித்தால்தான் ஒரு 10%, 12%ன்னு வாங்கிட்டாங்கன்னா இது வளர்ந்து வர கட்சின்னு ஒரு இது வரும். அப்போது இந்த மாதிரி வெளியேற கூட்டணிகளை கூப்பிட்டு சீட் அதிகம் கொடுத்து என் தலைமையிலன்னு வந்து நின்னாருன்னா அடுத்தடுத்து ஒரு நகரலாம். அதை விட்டுட்டு ஏடிஎம்ஏ கூட்டணி போனான்னா நம்பர் 2க்கு என்றைக்குமே வாழ்க்கை இல்லை. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. திமுக கூட்டணியில் என்ன நடக்குது அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது. இல்லை நாங்கள் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசப்படுது. KN நேரு ஒரு விஷயம் சொல்கிறார், அப்புறம் அது இல்லை நான் அப்படி சொல்லலை, அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, தப்பாக எழுதிட்டாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் நம்ம பார்க்க முடியுது. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அந்த திமுக கூட்டணியில்? ஒரு பக்கம் இந்த முருகன் மாநாட்டை பற்றி வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து விமர்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பூங்கொத்து கொடுத்து திருமாவளவன் அவர்கள் வந்து முதலமைச்சரை சந்தித்து அது இல்லை, அப்படி கூட்டணி வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையிலேயே அந்த கூட்டணியில் விரிசல் இருக்கா, இல்லது விரிசல் இருக்கிற மாதிரி ஊடகங்களால் அது வந்து பெருசுப்படுத்தப்படுது? பொதுவாக ஊடகங்களால் பெருசுப்படுத்தப்படுவது என்பது பார்த்திங்கன்னா அதிமுகக்குள்ளே இருக்கிற பிரச்சனையில் தான். திமுகவில் எந்த ஊடகம் ஏதாவது விவாதமோ இல்லை ஏதாவது பண்ணாமல் பார்த்தா பெருசாக இருக்காது. சும்மா இவங்களே இது பண்ணிட்டு அமைச்சர்கிட்ட விளக்கம் கேட்டு ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி முடிக்கிறதா இருக்கும். எந்த ஒரு கூட்டணியும் பிரச்சனை இல்லாமல் இருக்காது. ஆனால் கூட்டணியில் இருக்கிறவங்க கொஞ்சமாவது வெளியில் பேசிக்கிட்டு ஏதாவது அறிக்கை விடுறதோ ஏதாவது இருந்த காலங்கள் உண்டு. முதல் 2 வருஷம் பார்த்திங்கன்னா எது நடந்தாலும் வாயை திறக்காத நிலை தான் இருந்தது. அதுலேயும் குறிப்பாக இடதுசாரிகள். அவங்க தான் முதல்ல எப்போவுமே எந்த ஆட்சியிலையுமே நான் பார்த்து கிட்டத்தட்ட பல ஆட்சிகள் பார்த்துருக்கேன். இவங்க கூட்டணின்னே சொல்ல மாட்டாங்க. தொகுதி உடன்பாடு தான். கூட்டணி என்பது கிடையாது. கூட்டணி என்பது கொள்கையோடு ஒத்து போகிறது தான் கூட்டணி. நாம் ஒரு தொகுதி உடன்பாடு தான் பண்ணுறோம் அப்படின்னு தான் சொல்லணும்னு கட்சி அணிகள்கிட்டே சொல்லுவாங்க. ஆட்சிக்கு வந்தோடனே மக்கள் பிரச்சனைக்காக போராடுவாங்க, சண்டை வரும். விமர்சனமே எப்படி வரும்னா, எங்களை வச்சு 7 எம்எல்ஏ 8 எம்எல்ஏ வந்துட்டு 2 மாதத்தில் எங்களே எதிர்க்கிறீங்களா அப்படிலாம் வரும். அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. மக்கள் மத்தியில் ஒரு மரியாதை இருந்தது. ஆனால் அந்த 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 21 to 22, 22 to 23 வாயை திறக்கணும். வேங்கை வயல்லாம் மிகப்பெரிய பிரச்சனை. அப்புறம் தாழ்த்தப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள் தாக்கப்படுறதுலேருந்து, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைலேருந்து, கலாச்சார சாவி எதுக்குமே வாயை திறக்கலை. அப்படி ஒருத்தங்க இருக்காங்களா? போன கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா முத்தரசனும் பாலகிருஷ்ணனும் தான் ஹீரோவாக இருந்தாங்க.
இந்த கவர்மெண்ட்டில் 0 ஆகிட்டாங்க. எங்கே இருக்காங்க? முத்தரசன் ஒருத்தர் இருக்காரான்னு யாராவது கேட்டால் கூட நம்ம ரிப்போர்ட்டர்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அவர் ஓடி ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மீடியா வெளிச்சமே படக்கூடாதுன்னு வாழ்ந்துகிட்டு இருக்காரு. கே பாலகிருஷ்ணன் அப்படி. அப்போது 2024 லைட்டாக முணங்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன கோபமாக தெரில, எங்களெல்லாம் விருந்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் விருந்துக்கு போயிட்டீங்களா அப்படின்னு. அப்போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஓடும் பொழுது அங்கங்கே லைட்டாக ரொம்பலாம் இல்லை, அப்படியே மயில் இருக்கிற தடவுற மாதிரி. அதில் தான் நீங்கள் கிட்டத்தட்ட மிக கடினமாக கண்டிக்க வேண்டிய, அதாவது இந்த என்ன அப்படி இவங்களாம் வந்து நாங்கள் அப்படியே பெரியார் பேரன்கள், இந்த ஆட்சி திராவிடியன் மாடல்லாம் பேசிக்கிட்டு அது கூட இவங்களாம் பிஜேபி உள்ளே வந்துடும் அப்படி இப்படின்னு கூட்டணி கட்சிகள்லாம் பேசிக்கிட்டு, அதிமுகவெல்லாம் ஒரு பெரிய இதுவே கிடையாது, எப்போவுமே பிஜேபி கூட இருக்கிறவங்க தான் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு தோட்டத்தை உருவாக்கிட்டு ஊடகங்கள் எல்லாத்துலேயுமே வளம் வந்துருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கே ஷாக் அடிக்கிற விஷயம் என்னென்னா, இந்த நாணய வெளியீடு, இந்த முருகன் மாநாடு, கவர்னர் இது விருந்தில் கலந்துக்கிட்டு, இது மாதிரி பல விஷயங்கள், கல்விக் கொள்கையை பற்றிலாம் எதிர்க்கிறாங்களே, பல விஷயங்களே இவங்க அதோடலாம் போயிட்டாங்க. நீங்கள் புதிய கல்விக் கொள்கையான ஒரு குழுவில் போட்டது, அரசு உடைய அந்த கல்வி இது இருக்குல்ல சேனல், அந்த இது அதில் இவங்க ஆளுங்களை போட்டது, இது மாதிரி பல விமர்சனங்கள் இதோ இன்றைக்கி மகாவிஷ்ணு வரைக்கும் வந்து நிற்கிது. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஆரம்பத்திலே கூட்டணி கட்சிகள் கண்டிச்சிருந்தா இவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஆனால் அது இல்லை, இவங்க அந்த இதெல்லாம் அப்ஸ் அண்ட் டவுன் இருந்து தான் இருக்குது. இவங்க எதையுமே கண்டிக்கிறது இல்லை. பஸ் கட்டணம் உயர்வா, ஏதாவது பிரச்சனையா, பஸ்ஸுங்க புது பஸ் வாங்கலையா, மின் கட்டணம் உயர்வா, பத்திரப்பதிவு உயர்வா, எதுக்குமே. அப்போது என்ன தோற்றம் வருது, கூட்டணிக்குள்ளே பிரச்சனையே இல்லைன்னு. ஆனால் இப்போ சமீப காலமாக தேர்தல் அடுத்த 1.5 வருஷத்தை வருதுன்னொன்னே ஒவ்வொருத்தராக இப்போ ஆரம்பிக்கிறாங்க. இல்லை, எதிர்ப்புன்றது எப்படி இருக்கணும்னு சொல்கிறீங்க? எதிர்ப்புனா நீங்கள் வந்து எதிரியாக இருக்கக்கூடாது, எதை எடுத்தாலும் எதிர்க்கிறதுன்னு இருக்கக்கூடாது. மக்கள் பிரச்சனையை பாதிக்கிற விஷயங்களில் கூட்டணி கட்சிகள் இருக்கிறவங்க தோழமை சுட்டல்னு சொல்கிறாங்கல்ல இவங்க, அந்த மாதிரி தோழமை சுட்டல் கூட இல்லைன்னு தான் சொல்ல வரேன். ஓரளவுக்கு இந்த மாதிரி பண்ணலாம். இன்னொன்று, சில விஷயங்களை போய் நேராக சந்தித்து சிஎம்ஐ சந்திக்க முடியுதுல்ல, அப்போ அந்த மாதிரி சந்தித்து சில விஷயங்களை இது பண்ணலாம். காவல்துறை விஷயங்கள், பல விஷயங்கள், அதெல்லாம் வந்து நீங்கள் நேரடியாக நீங்கள் வந்து சொல்லலாம். இல்லை, சொன்னால் செய்யக்கூடிய அரசாக இருக்கிறதுனால எதிர்ப்பு அப்படின்றத ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க. அப்படி சொல்லி எத்தனை பண்ணுனீங்கன்னு ஏதாவது சொல்லுங்கள். மின்கட்டண உயர்வு வந்தது, இவங்க தான் கம்யூனிஸ்டில் தான் லாஸ்ட்டில் அவங்க தொழிற்சங்கம் தான் 12 மணி நேரம் வேலை வந்தப்போ கூட எதிர்ப்பு தெரிவித்தது வந்து 8 மணி நேரம். அதெல்லாம் ஒரு பாலிசி டிசிஷனுங்க. நான் சொல்கிறது மக்களை பாதிக்கிற விஷயம். நீங்கள் வந்து மின்கட்டண உயர்வு, மாதம் இது மாணவர்கள் பாதிக்கிற விஷயம், பால் விலை, பாலுடைய இது மாதிரி பல விஷயங்கள். நீங்கள் என்ன போய் அவங்கள பார்த்தீங்க, இல்லை என்ன சொன்னீங்க, என்ன கண்டிச்சிங்க, இல்லை மணல் மேட்ரு, கனிம வள கொள்ளைகள் டெய்லி வருது. உங்கள் வெயிட்டாக இருக்கிற மாவட்டங்கள், அந்த தென் மாவட்டங்களில் மார்க்சிஸ்டுகள், இடதுசாரிகள் எல்லாம் என்ன பண்ணீங்க, அதுக்கு எதிராக என்ன போய் பேசியிருக்கீங்க, இல்லை குறைந்தபட்சம் இந்த மாதிரி வருது, இது ஒரு உண்மைத்தன்மையை சொல்லுங்கள், ஒரு வெள்ளை அறிக்கை விடுங்க, என்ன பண்ணாங்க, இந்த மாதிரிலாம் வருது. எதுவுமே கிடையாது, எது பற்றியும் கேட்குறது கிடையாது. இந்த தொடர் அந்த கூட்டணி வெற்றி, அதனால் இது அடுத்த இதுலேயும் நம்ம வெற்றி 2026க்கு இது அப்படியே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு நோக்கமா? அதான் இப்போ நான் இப்படி கேட்குறேன், உங்களுக்கு வெற்றி அடையணும், எம்எல்ஏ சீட்டு வரணும், அது நோக்கமா? மக்களுக்காக இருக்கிறீங்களா? அவங்களுக்கு ஆட்சியை பிடிக்கணும்னு நோக்கம் இருக்கும், அதுக்கு உங்களை கூட வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு 5 சீட்டு 6 சீட்டு இருக்கணும்னு தான் நோக்கமா? அதுதான் இப்போ பிரச்சனை. நான் சொன்ன அந்த முன்னாடி இதெல்லாம் வந்து ஏன் அந்த அளவுக்கு வேகமாக இருந்துட்டு இப்போ இப்படி இருக்காங்கன்னா, இதுதான் நமக்கு சில சீட்டுகள், சில அனுகூலங்கள், சில இதை சாதிச்சிக்கலாம் அப்படின்றதுடைய விளைவு தான் இது. அப்பப்போ இவங்களையும் மீறி இப்போ வன்கொடுமை சட்டம், வன்கொடுமை இல்லை, இது கௌரவ கொலைகளுக்கு எதிராக சட்டம் கொண்டு வரணும்னு சட்டசபையில் கோரிக்கை வைக்கிறாங்க. அப்படி இன்னும் தேவையில்லைன்னு பேசுகிறாரு சிஎம். எவ்வளோ பாதிப்புகள் வருது, ஏன் ஒரு சட்டம் கொண்டு வரணும், ஏன் திருமாவளவனோ இடதுசாரிகளோ போராட்டம் நடத்த மாட்டேங்கிறாங்க? இந்த மாதிரி பல பட்டியலின மக்களுக்கு எதிரான தாக்குதல்கள், அதில் வந்து எல்லாமே இருக்குது. காவல்துறை சைடும் இருக்கும், இந்த சைடும் இருக்கும். அப்போ அதுக்கு எதிரான விஷயங்களை இவங்க தான் முன்னாடி நிற்பாங்க. எங்கே நின்னீங்க, எங்கே குரல் கொடுத்தீங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே இது. இப்போ வந்துட்டு இந்த முருகன் மாநாடு, இதெல்லாம் முருகன் மாநாட்டில் யார் கலந்துக்கிட்டா? நீங்கள் மார்க்சிஸ்டுகள் வந்து முஸ்லீம் லீக் கூட்டத்தில், பொதுக்கூட்டத்தில் கூட நாங்கள் அந்த மேடையில் கூட ஏற மாட்டோம், ஏனென்றால் இவர்கள் எதுன்னு. அப்போல்லாம் எல்லாருமே சொல்லுவாங்க, நீங்கள் பெரும்பான்மை அந்த இந்துத்துவா அந்த இதை பார்க்குறதையும், சிறுபான்மை மக்கள் அவங்க ஒரு கட்சி வச்சுருக்காங்க, அவங்களுடைய இதுக்காக பண்ணுறதையும் ஒரு தட்டில் வச்சு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆனால் அப்போலாம் அப்படி நாங்கள் அப்படி தான் இப்படி தானே. அந்த அறநிலைத்துறை நடத்தின இதில் போய் எது கலந்துக்கிட்டீங்க? நீங்கள் தான் ஸ்ட்ராங்காக இருப்பீங்கள்ல, எது கலந்துக்கிட்டீங்க? அப்போ அதில் கலந்துக்கிட்டது இல்லாமல் இவங்களை எதிர்த்து பேசுகிற, இவங்களுக்கு முற்றிலும் எதிராக நிற்கிற அர்ஜுன் சம்பத் போன்றவங்கள பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அமைச்சர் பேசுறதுலாம் என்ன எதிர்ப்பு காமிச்சிங்க? ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்றதுக்கு இவங்க புது விளக்கம் கொடுத்தாங்க. ஆனால் அந்த விளக்கம் இல்லைன்னு மறுநாளே முருகன் போட்டு உடச்சிட்டாரு. எல்லாருக்குமே தெரியும் இது இவங்க நிகழ்ச்சி. இவங்க நினச்சிருந்தா ராகுல் காந்தி கூப்பிட்டுக்கலாம், ராகுல் காந்தி பிஸியாக இருந்தால் கார்கே கூப்பிட்டுக்கலாம், கார்கே பிஸியாக இருந்தால் மம்தா கூப்பிட்டுக்கலாம், மம்தா பிஸியாக இருந்தால் வேறு யாராவது ஒரு இந்தியா கூட்டணி தலைவர்களை கூப்பிட்டுருக்கலாம், தேஜஸ்வி யாதவ் இருக்கார் கூப்பிட்டுருக்கலாம், இளம் தலைவர். ஆனால் இவங்க யாரையுமே கூப்பிடாம ராஜ்நாத் சிங் கூப்பிட்றோம், அதுலேயும் போய் இவங்க கலந்துக்கிறாங்க இடதுசாரிகள்லாம். அப்போ இவங்களோட இதெல்லாம் என்ன பண்ணீங்க, நாங்கள் அவங்களோட இருக்கிறோங்க அப்படின்னு. ஆனால் அப்படி இருக்க முடியாதுன்ற நிலைமையை நோக்கி இப்போ நகர்ந்துட்டுருக்குது. அதில் தான் ரவிக்குமார் வந்து எதிர்த்து ஒரு பெரிய இது போடுறாரு, அதை வன்னியர் சாதரிச்சு போடுறாரு. உடனே மறுநாள் திருமாவளவன் போய் அதுக்கு ஒரு இதை பண்ணிடுறாரு. கே பாலகிருஷ்ணன் பொறுக்க முடியாமல் ஒரு பதிவு போடுறாரு. அப்புறம் அவர் போய் மறுநாள் சால்வை போத்துறாரு. இப்படி அப்ஸ் அண்ட் டவுன் போய்கிட்டு இருக்குது. அதனால் இது ஒரு பார்ட்டு வச்சிங்க. திமுகக்குள்ளே என்ன பிரச்சனை? இன்னும் ரஜினி அந்த கொளுத்தி போட்டார்ல. ஆமாம், சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் அது வந்து மறுநாள் ரஜினியை பிடிச்சி காய்ச்சின்னு காய்ச்சினாங்க. ஆனால் அது மறுநாள் உதயநிதி பேசினார். அவர்கிட்ட ஊடகங்கள் யாருமே போகல. துரைமுருகனும் கேட்டதுக்கு ரஜினி மட்டும் தான் காய்ச்சினார், இவர்கிட்ட போகல. ஆனால் என்ன இருக்குன்னா இந்த விஷயம் இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த சீனியர் ஜூனியர் பிரச்சனை இருக்குது. உதயநிதி என்ன தான் வாரிசு ஏற்றுக்கிட்டாலும் ஒரு வெறுப்பு கலந்த ஒரு இதோடு தான் பார்க்குறாங்க. ஏன்னா நம்மளை எதுலேயுமே கன்சல்ட் பண்ணுறதில்ல. அதை இளம் தலைவர் வரணும் நாங்கள் ஏற்றுக்கிறேன்னு சொன்னாலும் இந்த துக்ளக் படத்தில் சொல்லுவாங்க ஆல் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு வரச்சோ உடனே அவங்க சொல்லுவாங்க எத்தனை எம்பி இருக்காங்களோ எல்லோரும் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் ஆகிடுவார், இவர் பிரைம் மினிஸ்டர் ஆகிடுவார். நீ எங்களுக்கு என்ன இலாகா? ஒன்றுமே இல்லை, அவங்களாம் இலாகாவே கிடையாது அப்படின்வார். இன்னும் எதுவுமே இல்லைன்னா அப்புறம் எதுக்கு? அப்படி தான் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் இருக்கல, அது போதும் அப்படியே நான் அப்புறம் அதாவது ஆலோசனை கேட்டால் நான் என்ன செய்யுது? ஆலோசனை கேட்க மாட்டேன் அப்படின்வாப்புல. என்னங்க எப்படி பேசினேன் அப்படிங்க? அப்படி தான் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் கொடுத்துக்கிறேன்ல, அதோட கம்னு இருக்கணும். அந்த மாதிரி மேலுக்கு மற்ற விஷயங்கள் அந்த குழு மற்ற இதெல்லாம். ஆனால் வந்து எதையுமே மதிக்கிறதுலன்ற போக்கு வந்து அப்படியே வெளிப்படுது. சரி, அங்கே தான் வெளிப்படுதுன்னு பார்த்தா அமைச்சர்கள் அவர்கள் இடத்துல கீழே இருக்கிற கட்சி அணிகள் மாவட்ட செயலாளரோ இல்லை கீழே அணிகள் இருக்கிறவங்களோ இல்லை எம்எல்ஏவோ அங்கேயும் மதிக்கிறது இல்லை. இந்த இன்றைக்கி கூட ஒரு அந்த லால்குடி எம்எல்ஏ மறுபடியும் இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காரு, இதை கவனித்தீர்களா அப்படின்னு போட்டிருக்காரு. ஒரு போஸ்டர் போட்டு இந்த ஊராட்சி தலைவர்கள் எல்லாமே KN நேரு அமைச்சரை வாழ்த்தி போட்டதில் எம்எல்ஏ ஃபோட்டோ இல்லை. 4 தடவை எம்எல்ஏ கீழே விவாதத்தை தொடங்கி வச்சுட்டாரு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வெடித்து கிளம்பிட்டு இருக்குது. இது இயல்பாக எல்லா கட்சியிலையும் நடக்கக்கூடிய, ஒரு பெரிய கட்சியாக இருந்தால் இதெல்லாம் இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம் தானே சார். ஒரு கூட்டணி விரிசலாக இருக்கட்டும், இல்லை உட்கட்சியிலே சில பிரச்சனைகளாக இருக்கட்டும், இதெல்லாம் இயல்பாக இருக்கக்கூடிய விஷயம் தான். இயல்பாக இருக்கக்கூடிய விஷயந்தான். ஆனால் ஆட்சியில் இருக்க கட்சியில் பெரும்பாலும் வராது. ஆட்சி இறந்துட்டா வரும். ஜெயலலிதா 91 96 அவ்வளோ பவராக இருந்தப்போ அவங்கள விட்டா தலைவி கிடையாது அப்படி இப்படின்னு ஆட்சி கவர்ந்தவொன்னா தெறிக்க ஓடினாங்க, எல்லாரும் தெரிச்சு ஓடினாங்க. இன்றைக்கி இருக்கார கண்ணப்பன் அதுதான் வலதுகரமாக மிகப்பெரிய சக்தி வாய்ந்த செல்வாக்குள்ள அமைச்சராக இருந்தார். தோத்தோன்னு போனவர் அவர் தான் முதல்ல கட்சியெலாம் ஆரம்பித்தார் அந்த மாதிரி. ஆனால் நீங்கள் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் என்ன நடந்தாலும் கம்முன்னு இருப்பாங்க. அதிகாரிகள் எப்படியோ அந்த மாதிரி எல்லாமே. ஏன்னா ஏதோ ஒரு வகையில் இன்றைக்கி இல்லை நாளைக்கு ஏதாவது சாதிச்சிக்கலாம், இல்லை ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் எது இப்போ தலைமையுடைய இதை நம்ம பகிச்சிக்கூடாது. ஆனால் அதெல்லாம் மீறி தான் வெளிப்படுதுன்றேன். இன்னொன்று, எந்த ஆட்சியிலையும் பார்க்காத விஷயங்கள் ஒரு மூத்த தலைவர் இளைய தலைவரை சட்டசபையில் வச்சு செய்யறது, தலைவர் இல்லை அமைச்சர், மூத்த அமைச்சர் இளைய அமைச்சரை சட்டசபையில் வச்சு செய்யறது, மாநகராட்சியில் எல்லா இடத்துலையும் இவங்க தலைமை தேர்ந்தெடுத்து போட்ட மேயருக்கு எதிராக நம்பிக்கையில தீர்மானம் இவங்க கட்சியிலே கொண்டு வருது. அதை தடுக்க கூட முடியாமல், அதாவது வெளியில் வரவிடாமல் பார்க்கணும். அதான மேட்ரு. யார் யார் தலையெடுக்கிறாங்க முதல்ல உங்கள்கிட்ட தான் எல்லாமே இருக்குது. கட்சி அணிகள் இருக்குது, உளவுத்துறை இருக்குது, மற்றவங்களும் தகவல் சொல்லுவாங்க, பத்திரிகையாளர் இருக்காங்க எல்லாம். அப்போ எங்கெங்கே ஆஃப் பண்ணணும் அது கூட முடியாத அளவுக்கு தான் வெடித்து செதறுது. அப்போ இதெல்லாம் என்ன, இது எந்த இதுலேயும் நான் பார்க்கல. ஒரு மாநகராட்சியில் வந்து எங்கேயோ ஒன்று நடக்கலாம், ஒரு மாநகராட்சி வேணான்னு சொல்லலாம். ஆனால் எல்லா மாநகராட்சியிலுமே இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது, அடிதடி நடக்குது, நம்பிக்கையில்லா தீர்மானம் வருதுன்னா அப்போ எங்கே யார் கையில் என்ன இருக்குன்னு. நேற்று பாருங்கள் மகாவிஷ்ணு, அவர் மகாவிஷ்ணு ஆகிட்டார். அவர் ஒரு ஒரு பெரிய பிரச்சனையே இது பண்ணிட்டார். அமைச்சரே அடித்து புரண்டு ஓடி உக்காடுற அளவுக்கு. இது என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு ஹெட்மினிஸ்டர்ஸை தூக்கி ட்ரான்ஸ்ஃபரு. அவர் என்ன கேட்குறாரு மகாவிஷ்ணு, அந்த சங்கர்ன்ற ஒரு கேட்குறப்போ சிஇஓ கூட பெரிய ஆளா நீங்கள்? அவரை விட உங்களுக்கு ஒரு பெரிய அறிவு இருக்கா? சிஇஓ அவர் என்ன கேட்குறாரு,
மாவட்ட கல்வி அதிகாரி அவரோட நீ பெரிய ஆளான்னு கேட்குறேன். ஆமாம். அப்போ இவர் யாருடைய இதுலேருந்து வந்திருக்காரு? சிஇஓ இதில் தான் வந்திருக்காரு. ஆமாம். ஆனால் நீங்கள் ஹெட்மினிஸ்டர் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் போட்டு பிரச்சனையை சால்வ் பண்ணலான்னு பார்க்குறீங்க. இவர் எப்படி உள்ளே வந்தாருன்ற விசாரணை மற்ற விஷயங்கள் இதெல்லாம் இருக்குல்ல. அப்போது அவங்களுடைய இது யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? கல்வித்துறை ஒரு பக்கம் அங்கே போயிட்டு அமைச்சர் தீர்மானம் போடுறாரு, அதுக்கு மறுப்பு பார்த்தா யாருமே சொல்லலை. ரவிக்குமாராக போட்டார், அவராக திருப்தி அடைஞ்சிக்கினார். கரெக்டாக? ஆமாம். திமுக தரப்புலேருந்து எதாவது சொன்னாங்களா? அப்படி ஏதாவது தீர்மானம் போட்டால் அதை நாங்கள் கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்களா? கிடையாது. அதனால் இந்த மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. இவங்களும் 2026 நம்ம என்ன செய்ய போகிறோம், இவங்களோட எப்படி இருப்போம், இவங்க நம்மளை வச்சுக்குவாங்களான்றதான் இன்னைக்கு கூட்டணி கட்சிகள் பிரச்சனையாக இருக்குது. வச்சுக்குவாங்களா? அதே சீட்டு கிடைக்குமா? இப்போ காங்கிரஸுக்கு என்ன பிரச்சனை? 25 வாங்கணும் போன தடவை, இந்த தடவை 25 கிடைக்குமா? நமக்கு ஜாஸ்தி தேவை. கிடைக்குமானா 25 கிடைக்குமா, இல்லை அதிகமாக நம்ம கேட்கலான்ற ஒரு அதிகமாக கேட்கலாம். ஆனால் 25 கிடைக்குமா? வெற்றி கூட்டணி தானே, அப்போ கேட்கலாம் இல்லையா? கேட்கலாம், கொடுக்கணுங்களா? அது ஒரு பிரச்சனை இருக்குல்ல. அது இந்த கூட்டணி வச்சு தானே அவங்களும் பலம் பெறுறாங்க, இப்போ கொடுத்து தானே ஆகணும். ஆனால் இப்போ நிலைமை அப்படி இல்லையே. ஏன்? நாங்கள் பலம் வாய்ந்துட்டோம், 200 சீட் நாங்கள் நிற்போம், நாங்கள் பவராக இருக்கிறோம், 200 சீட் ஜெயிச்சிருவோம் அப்படின்ற லெவலுக்கு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதை சொல்கிறாங்கல்ல, உதயநிதி பேசுகிறாரு 200 சீட்டுன்னு, சேகர்பாபு முதல்வர் ஸ்டாலினும் பேசுகிறாரு, மாவட்ட செயலகத்திலே பேசுகிறாரு, சேகர்பாபு பேசுகிறாரு. இது எல்லாமே எப்படி வருது? நம்ம 200 சீட்னா திமுக தான் 200 சீட்டு. இப்படி சொல்கிறீங்க. ஆனால் KN நேருவோ இல்லை மற்றவர்களோ அமைச்சர்களோ பேசும்போது இளைஞர்கள் வந்து நடிகர் விஜயை நோக்கி போகாமல் பார்த்துக்கணும், நம்ம வந்து கட்சியை வந்து வளர்க்கணும், அடிமை இளைஞர்களை உள்ளே கொண்டு வரணும், சீமான் ஒரு பக்கம் இருக்கார், பாஜகன்னு ஒரு கூட்டணி இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு தெளிவோடு தானே இருக்காங்க. அந்த அப்படி சொல்லவே இல்லைன்ட்டார். நான் எங்கப்பா சொன்னேன் அப்படின்னாரு. ஓகே, நம்ம தளபதி தலைமையில் ஆட்சி வலுவாக வரும்னு தான் சொன்னேன். நான் எங்கப்பா சொன்னேன்? இல்லை சார் சொன்னீங்க சார். நான் எங்கப்பா சொன்னேன்? நான் தளபதி தலைமையில் சார் சொன்னீங்க சார். ஏப்பா உடம்பா நீ வேறப்பா அப்படின்ட்டு போயிட்டார். ஆக்சுவலாக அவர் பேசினார், அவருடைய அனுபவத்துலேருந்து பேசினார், அது கரெக்டு. ஆனால் நீங்களே கூட ட்வீட் போட்டிருந்தீங்க. ஆமாம், கலைஞரின் ஏன்னா வளர்ப்பு அவர் பேட்டியில் சொல்லியிருக்காரு. ஆமாம், நான் வந்து இதில் ஜெயிப்போம், அதை ஜெயிப்போம் கலைஞர் சொன்னார். அப்படிலாம் இல்லை, 23 சீட்டு வருவோன்னு உளவுத்துறை ரிப்போர்ட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக உன்னுடைய இதே கொஞ்சம் பார்த்து இது பண்ணினார். அவன் தான் தலைவன். அப்படி எது யதார்த்தன்றதை உணர்ந்துட்டு இது பண்ணுறது. 2016 தேமுதிக வந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும்னு முடிவு பண்ணி பலம் நழுவி பாலில் விழுந்ததுன்னாரு. நாங்கள் 200 சீட் ஜெயிப்போம், அதனால் தேவையில்லை அப்படின்னு கீழே. இப்போது கூட்டணியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன், காங்கிரஸாக இருக்கட்டும், இடதுசாரிகள், இவங்களுக்கு எல்லாமே வந்து ஆப்ஷன் இருக்குது. இப்போ அதிமுகன்னு ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்குது. அங்கே கூட்டணி எப்படி அவங்க தலைமை எப்படி இருக்குன்றதை தாண்டி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இன்னொரு பக்கம் வேறு இது நம்ம பண்ணலாம், வேறு வகையில் நம்ம செயல்படலாம், விஜய் வராரு, வேறு ஏதாவது முயற்சிகள் நடக்கலான்ற ஒரு எண்ணமும் திமுகவுக்கு தெரியும் இல்லையா? அதிமுகன்ற ஒரு ஆப்ஷன் ப்ளஸ் வேறு அதையெல்லாம் தாண்டி இப்போ இருக்கிற இளம் தலைமைக்கு அதுதான் நேருடைய வெளிப்பாடு. நேருன்னா சொல்கிறாரு, அப்படி நினச்சி இருந்துடாதீங்க, பெரிய சிக்கல்லாம் இருக்குது, விஜய் வராரு, சீமான் இருக்காரு, பாமக நம்ம என்ன பண்ணாலும் நம்மளை கரிச்சு சொல்கிறாங்க, இது எல்லாமே அவர் கரெக்டாக தொடுறாரு. இவர் விஜய் வந்து ஒரு 12%, சீமான் ஒரு 10%, பாமக என்டிஏல வச்சு செஞ்சாங்கன்னா வட மாவட்டங்கள், அப்போ எல்லா வகையிலையும் நம்ம வந்து பிரச்சனை இருக்குது, நம்ம வந்து கரெக்டாக பண்ணணும், கூட்டணி கட்சிகள் ஒரு புறம்னா என்ன அர்த்தம்னா 200ன்றது நம்ம யோசிக்கக்கூடாது, விட்டு கொடுத்து தான் ஜெயிக்கணும் கலைஞர் பாணியிலன்னு. ஆனால் அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? நம்ம அதை செஞ்சுருக்கோம், இதை செஞ்சுருக்கோம், அதை நடத்தியிருக்கோம், இதை நடத்தியிருக்கோம், நமக்கு ஜனங்க ஓட்டு போட ரெடியாக இருக்காங்க, 200 சீட் நிற்போம். 2016 அப்படி தானே நம்பினார் ஸ்டாலின். திருமாவளவன் ஒரு பேட்டி கொடுத்தாரு, ஞாபகம் இருக்குதா? நாங்கள் 200 சீட் நிற்க போகிறோம், நீங்கள் வெளியே போகணும் போய்ங்க. ஆமாம், கூட்டணியில் தான் திருமாவளவன் சொன்னார். ஆமாம், வெளியில் வந்துலாம் சொல்லலை, இந்த கூட்டணியில் இருக்கும்போது தான் சொன்னார். அப்படி எண்ணத்தில் தான் இப்போ அதை விட ஜாஸ்தி இருக்காங்க. ஏன்னா இளம் தலைவர் இதுனால இல்லை, இது திமுகவுடைய நம்பிக்கையான்னு கேட்குறேன். இப்போ 200 தொகுதிகள் ஜெயிப்போம் அப்படின்றது அதிமுக ஒரு தலைமை சரியில்லாமல் இருக்குன்னு நம்புகிறாங்க அவங்க. இன்னொரு பக்கம் விஜய், சீமான் இவங்கெல்லாம் இருந்தாலும் தனித்தனியாக போனாலே நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது, ஸ்ப்ரெட் ஆகும், ஓட்டுகள் ஸ்ப்ரெட் ஆகும். எப்படி படம் காட்டி வச்சுக்கிறாங்கன்னா திமுக தலைமை இப்போ இருக்கவங்களாம் எப்படி நம்புகிறாங்கன்னா அதீத நம்பிக்கை. 200 சீட் நம்ம நின்றுனா எப்படியோ 190 சீட்டு ஜெயிச்சிருவோம். ஏன் ஜெயிப்போம்னா அதிமுக ஒன்றுமே இல்லை, விஜய் வந்து 2 அமாவாசை தாங்க மாட்டாப்புல, போட்டு அடித்தா ஓடி போயிடுவாப்புல. சீமானை வந்து இப்போவே பாதி காலி பண்ணிட்டோம், அதனால் அவருக்கும் அந்த ஓட்டெலாம் விடாது. அப்படி விழுந்தாலும் சீமான் ஓட்டு விஜய்க்கு போயிடும், பிஜேபி ஓட்டு விஜய்க்கு போயிடும்.
நம்ம ஓட்டு நம்மகிட்டே இருக்கும். அதிமுக ஓட்டும் விஜய் போயிடும் ஒரு வேளை போச்சுன்னா. அதனால் இதெல்லாம் இத்தனை ஓட்டு விஜய்க்கு போனால் விஜயில் ஜெயிச்சிட்டு வருவார் மேலே. நம்ம இதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும்போது சிங்கிள் லார்ஜஸ்ட் கூட்டணின்னு நம்ம பார்ட்டி நம்ம பெருசாகிடலாம். அதனால் இவங்கள நம்ம சுமக்க தேவையில்ல, இவங்கள வெளியே அனுப்பிச்சிடலாம். இல்லை, இந்த அடித்தளம் வந்து வெளியே போனால் அது ஆடாதா? இந்த கூட்டணின்ற ஒரு அடித்தளம் இருக்கு இல்லையா, இந்த நீங்கள் திருமாவளவன் நீங்கள் நல்லா, அதனால தான் நான் திருப்பி கலைஞர்னு வர்றேன். கலைஞர் இருக்கிற வரைக்கும் இது நடக்கலை. அவர் விட மாட்டார். அவருக்கு தெரியும் என் உயரம் எனக்கு தெரியும். கலைஞரை விட ஸ்டாலின் தானே இந்த கூட்டணியை 3 வருஷம் அந்த 3 தேர்தலாக வந்து எடுத்துகிட்டு போயிருக்காரு. நல்ல கேள்வி. ஆனால் கலைஞர் இருக்கும் போதே 2014 காங்கிரஸை வெளியே அமிச்சாங்க. 2016 உங்களுக்கு வந்து காங்கிரஸை வந்து பெருசாக பயன்படுத்தலை, இது பண்ணிட்டாங்க. தேமுதிகவையும் சேர்த்துக்கல, மற்ற கூட்டணி கட்சிகளையும் வெளியில் அமிச்சாங்க. அவங்க என்ன வலை விரிச்சாங்களோ அந்த வலையில் அவங்க விழுந்தாங்க. இப்போ கலைஞர் கொஞ்சம் அவருடைய அந்த இது ஸ்பீடு ஆக்டிவிட்டீஸ் வந்து குறையும் நேரத்தில் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமை வர நேரத்தில் இந்த முடிவு எடுத்தாங்க. 200 தொகுதி நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு கூட்டணி கட்சிகள்லாம் மதிக்காத போக்கு. அதில் விழுந்த அடி தான் கலைஞருடைய மறைவுக்கு பிறகு மக்கள் நல கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு அடி விழுது. அவங்களுக்கும் தெரியுது நம்ம தனியாக இருந்தால் ஒன்றும் இல்லைன்னு. இது 2 எண்ணங்களும் ஒன்று சேரத்துக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது பிஜேபி அதிமுக கூட்டணி வலுவாக இருக்குது, ஆட்சியிலையும் இருக்குது. அப்போ அங்கே போக முடியாது. அதுக்காக தான் இங்கே சேர்ந்தாங்க. ஒரு அந்த எதிர்பார்ப்பில் தான் இங்கே சேர்ந்தாங்க. இவருக்கும் அந்த தேவை இருந்தது. நம்ம வந்து தலைவராக வந்திருக்கோம். 2019 தேர்தல் காங்கிரஸ் ஜெயிச்சிடும், மத்தியில் ஆட்சி அமைக்கலாம்னு இவங்க நம்பினாங்க இங்கே. அதனால தான் ராகுல் காந்தி பிரதமர்னு முதல்ல சொன்னது ஸ்டாலின். யாருமே சொல்லல, ஒரே தலைவர் ஸ்டாலின் தான் சொன்னார். இங்கே அந்த அலையம் அடிச்சது, மோடி எதிர்ப்பாலையும் அடிச்சது. அதனால இங்கே ஜெயிச்சாங்க. இந்த ஜெயிச்சோன்னா அடுத்து இவருக்கு என்ன, நம்ம முதல்வர் ஆகணும். ஆமாம், அதுக்கு வேண்டிய சீட்டை நம்ம பண்ணிக்குவோம். காங்கிரஸ்கிட்டையும் பேசுகிறாங்க, கொஞ்சம் குறைச்சிங்க, 25 சீட் நில்லுங்க, நாங்கள் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு. காங்கிரஸும் ஒத்துக்குது. அப்போ ஆட்சிக்கு வரணும்னா கூட்டணி இருக்கணும்னு தெரியுது, அதனால இருந்தாங்க. இப்போ இந்த 3 வருஷத்தில் அவங்களுக்கு அந்த இதெல்லாம் உடஞ்சி போச்சு. புதுசாக வருவாங்கல்ல, நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்கன்னா இந்த புது கூட்டங்கள் வரும். அது என்ன சொல்லணும்னா, ஆஹா ஓஹோ அப்படி இப்படி மக்களுடைய மனசு எதுவுமே இங்கே வராது. அப்போ வந்து நம்ம சூப்பரு, எல்லாம் சூப்பர், ஆல் இஸ் வெல், நம்ம 200 சீட் ஜெயிக்கிறோம் அப்படின்னா இவங்களாம் எதுக்கு அப்படின்னு அந்த மனநிலை மறுபடியும் வந்திருக்கு. இல்லை, இப்போ கே.என். நேரு அவர்களுக்கு தெரிஞ்ச விஷயம், மற்ற அமைச்சர்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஸ்டாலினுக்கு தெரியாதா? ஸ்டாலினுக்கு தெரியாதான்றதை விட இப்போ இருக்கிறவங்க வந்து எடுக்கிற முடிவு ஸ்டாலின் எடுக்கிற முடிவா அப்படின்ற ஒரு இது ஒன்று இருக்குது. மற்ற அமைச்சர்கள் வந்து அவங்களுக்குள்ளே அவங்க கருத்து போலன்றது தானே வெளியில் புலம்புறாங்க. அப்போ அது வந்து என்ன ஆகுனா, அவங்க எப்படி ஆதிக்கம், உதயநிதி அவர்களுடைய ஆதிக்கம் அதிகமாயிருக்கா? அப்போ இந்த கருத்தே அவங்க கிட்ட போகலை அப்படின்னா உதயநிதியோட ஆதிக்கம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இளைஞர் பட்டாளம் உள்ளே வரணும், இளைஞர்களுக்கான வாய்ப்பு கொடுங்க அப்படின்றாங்க. சீனியர்ஸோட குரல்கள் இங்கே போகலை அப்படின்னா இப்படி நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கான்னு கேட்குறேன். ஆமாம், கைப்பிடித்து வழி நடத்தி முன்னோக்கி செல்லுங்கள் அப்படின்னு தானே சொன்னார். அவர் சொன்னதை இவரும் வழி முடிஞ்சார்ல. அப்போ அதோடைய எண்ணம் என்ன? எல்லா இடத்துலையும் பாருங்கள் வந்துக்கிட்டே இருக்காங்கல்ல. அதனால் இப்போ இவர் இந்த எலெக்ஷனுக்குள்ளே பவர் கொண்டு வந்துடுவாங்க, ஃபுல் பவர் கொண்டு வந்துடுவாங்க. அப்போ வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஒவ்வொருத்தர் ஆதிக்கம், நீங்கள் தான் உங்கள் பிள்ளைய நான் கொண்டு வந்துட்டோம்ல, அப்புறம் என்னங்கன்னுவாங்க. அவங்க எதிர்பார்க்காத தானே. அப்போ அந்த ஆதிக்கன்றது இருக்காது. உங்கள் வாரிசு இருக்காங்கல்ல, துரைமுருகன்னா உங்கள் வாரிசு இருக்காரு, பொன்முடினா உங்கள் வாரிசு இருக்காரு, நேருனாலும் உங்கள் வாரிசு இருக்காரு. ஆதிக்கத்தெல்லாம் எதிர்பார்க்காதீங்க, அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி போவோம். அப்போ அந்த மாதிரி வரும்பொழுது ஐடியாஸும் வந்து இவங்களுடைய ஐடியாஸ் தான் சொல்லுவோம். யார் கூட இருக்காங்களோ அவங்களுடைய ஐடியாஸ் தான். ஓகே, அதில் வந்து இது எல்லாமே வந்து இந்த மாதிரி போகுது. இல்லை இதெல்லாம் தப்பு, நம்ம பலமே கூட்டணி பலம் தான் அப்படின்னு உணர்ந்தாங்கன்னா, நின்னாங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, கொண்டு போகிறதுக்கு. அது கூட ரொம்ப கஷ்டம். ஏன்னா சட்டமன்ற எலெக்ஷன் 2019க்கும் 2021க்கும் பார்த்தாலே உங்களுக்கு பெரிய வித்தியாசம் இருக்காது. அப்போ நீங்கள் 5 வருஷம் ஆண்டிருக்கீங்க, அந்த ஒரு கோபம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இன்னும் அவங்களுக்கு எதிரில் ஸ்ட்ராங் இல்லை, எதிரில் ஸ்ட்ராங் ஆகிட்டா அதை தான் நான் கேட்க வரேன். இப்போ அதிமுக இப்படி ஒரு நிலையில் இருக்குது. ஒருவேளை அந்த ஒரு காரணமாக தான் இன்னும் இந்த கூட்டணி வந்து நபர்கள் வெளியில் ஏறியேறாமலும் பெருசாக எதிர்ப்பு குரல் கொடுக்காமலும் இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? இருக்குது. அதிமுகவும் வந்து தன் வந்து மாற்றிக்கிற வேலையிலையும் இறங்கியிருக்காங்க. இன்னும் ஸ்பீடப் பண்ணணும். ஒரு இறங்கியிருக்காங்களா? இறங்கியிருக்காங்க. அதுக்கான வேலைகள் போய்கிட்டு இருக்குது. இவங்க அதிமுக என்ன பண்ணணும்னா, விஜயை விட, சீமானை விட, அண்ணாமலையை விட, அண்ணாமலை இல்லைனாலும் பிஜேபியை விட நாங்கள் தான் எதிர்கட்சி அப்படின்ற இதை அவங்க நிரூபிக்கிறதுக்கான வேலையை ஸ்பீடப் பண்ணணும். தினம் தினம் ஏதோ ஒரு வகையில் திமுக ஆட்சிக்கு எதிரான ஒரு கட்சியாக அதிமுக பிரதிபலிக்கணும்.
அது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் ஜாஸ்தி பண்ணணும், போக போக ஜாஸ்தி பண்ணணும் இந்த வேலை. ப்ளஸ்ஸு கூட்டணிக்கான ஒர்க்கும் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ இங்கே ஏதாவது ஒரு கூட்டணி வந்து அது விஜய் பக்கமாக வேற எங்கேயும் சாகாமல் இவங்க கையில் அப்படியே சிந்தாமல் சிதறாமல் வந்தால் காரியம் சக்ஸஸ். அப்போ இந்த மாதிரி மாறுதல்கள் வருமா? வரலாம். அதை நோக்கி நகருமா? நகரலாம். விஜய் வந்து ஒரு ஆக்க சக்தியாக வருவாரா? வரலாம். ஏன்னா விஜய் வரதுக்கான இது வந்து அவர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காருன்றதை பொறுத்து தான் அந்த எலெக்ஷனு. இது இல்லாமல் அவர் வந்து இப்போவே 2026 முதல்வர் அப்படின்ற கனவோடு வந்தார்னா மனசு உடஞ்சி போயிடுவார். ஏன்னா அது சாத்தியம் கிடையாது. ஓரளவுக்கு பர்சன்டேஜ் வாங்குவார். இதிலிருந்து அவர் நகர்த்திட்டு போய் 2029 பார்லிமெண்ட்டில் ஒரு கூட்டணியோ இல்லை வேறு ஏதோ அமைக்கிறதோ இல்லை அடுத்தடுத்து நகர்றதுல தான் அது. இதுக்கு நடுவில் இப்போ உள்ளாட்சி தேர்தலுக்கான வேலைகள் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சர்க்குலர்லாம் போயிருக்கு. ஓகே, அநேகமாக உள்ளாட்சி தேர்தல் இல்லைன்னு நினச்சிருந்தோம். ஏன்னா மழைகள்லாம் வந்து அந்த கோவத்தில் மக்கள் இருக்கும்போது உள்ளாட்சி தேர்தல் நடத்தினா பிரச்சனை ஆகிடுமென்னு ஏதோ வேலைகள் நடக்க ஆரம்பிச்சிருக்குது. அதனால் உள்ளாட்சி தேர்தல் வந்தாலும் விஜய் கட்சிக்கு ஒரு உரைக்கல்லாக இருக்கும். ஓகே, அந்த மாதிரியே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதிமுகவில் ஒரு வேலைகள் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொன்னீங்க. என்ன மாதிரியான வேலைகள்? முதல்ல அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை பேசி தீக்கணும்னு இறங்கியிருக்காங்க. அவங்களுக்குள்ளாரியே? ஆமாம் ஆமாம், பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. இந்த பேச்சுவார்த்தை அப்படின்றீங்களா? பிரச்சனை இல்லாத கட்சின்னு இந்த ஓபிஎஸ் சசிகலான்ற இந்த மாதிரி பேச்சுவார்த்தையை சொல்லுங்க. அந்த பேச்சுவார்த்தை ஓகே, இல்லை அந்த பேச்சுவார்த்தை இல்லாமல் இதை பற்றிலாம் நான் தவிர்த்துடுங்க அப்படின்னா பிஜேபி கூட கூட்டணிக்கு போகலான்னு ஒரு சாரரு. ஓகே, எடப்பாடியே எல்லாத்தையும் முடிவெடுக்கிறாருன்னு ஒரு சாரரு. ஓகே, ப்ளஸ்ஸு ஓபிஎஸ்ஸு இவங்களை எடுத்துகிட்டு வரலான்னு, ஓபிஎஸ்ஸு இவங்க உள்ளேயே விடக்கூடாதுன்னு மெஜாரிட்டி நிற்கிறாங்க ரெடியாக. கொஞ்சம் பேர் தான் நம்ம அந்த படம் காட்டலாம், படம் காட்டினா தான் மக்களுக்கு நம்பிக்கை வரும் அப்படின்னு. படம் காட்டினா இங்கே இவர் படம் எடுத்துட வேண்டிதான், எடப்பாடி படத்தை எடுத்துட வேண்டிதான். அந்த பயம் எடப்பாடிக்கு இருக்குது. சசிகலா உள்ளே வந்தாங்கன்னா டேக் ஓவர் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல. அது அதிமுக தன்னுடைய நிலைப்பாட்டிலேருந்து கொஞ்சம் இறங்கி டிடிவி மாதிரி ஆட்களை உள்ளே இழுக்கிறது, என்டிஏ கூட்டணிலேருந்து இழுத்து கூட்டணிக்குள்ளே கொண்டு வர்றது. உங்களுக்கு சீட்டு தரேன் நில்லுங்க வாங்க, அந்த இதெல்லாம் மறந்துட்டு கொண்டு வந்தாருன்னா அது ஒரு நல்ல மூவாக இருக்கும். சட்டசபை தேர்தல் தானே, ஒரு 5 சீட்டு 10 சீட்டு தரேன் நில்லுங்கன்னா அது ஒரு நல்ல மூவ். இந்த விஷயம் வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. ஆனால் அது ஒரு வகையான பேச்சு இருந்துக்கிட்டே இருக்குது. பெரும்பாலானவர்கள் சொல்கிறாங்க விஜய் அதிமுக ப்ளஸ் விஜய் இந்த மாதிரி ஒரு கூட்டணி சாத்தியப்படுமா? விஜய் வரும் பொழுதே அவர் வந்து ஒரு தனி கட்சி முதலமைச்சர் அப்படின்ற நோக்கத்தோடு தான் வருவார். அப்படி தான் வரணும். அதிமுக பெரிய கட்சி, திமுக அதிமுக பெரிய கட்சி. நீங்கள் அதிமுக விஜயம் சேர்ந்தாங்கன்னா யார் தலைமை? அதிமுக தான். அதிமுக தலைமை. யார் முதல்வர்? எடப்பாடி தான் முதல்வர். அப்புறம் எப்படி விஜய் சேர முடியும்? இல்லை விஜய் தான் தலைமை, விஜய் முதல்வர். சேர முடியுமான்னு என்னன்னா, இப்போது ஒரு நோக்கம் இருக்கும் இல்லையா? இப்போ நம்மளோட நோக்கம் வந்து பாஜகவை எதிர்ப்பது தான் நோக்கம்னு சொல்லி தான் எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்றாங்க. இந்தியாவுக்கு சேராத கட்சிகள்லாம் ஒன்று சேர்றாங்க. அப்படின்னும் போது விஜய்க்கும் அதே எண்ணம், திமுகவை ஆட்சி கட்டிலேருந்து இறக்கணுன்றது தான் நோக்கம் அப்படின்னா அப்போ அதிமுக கூட சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? சான்ஸே கிடையாது. நீங்கள் தனியாக வந்து நீங்கள் ஒரு கட்சி முதலமைச்சர் இது இல்லை என் கூட வர்றீங்கன்னா என் தலைமை கீழே வாங்க. இப்போ காங்கிரஸோ பிசிகே வரீங்கன்னா நான் என் கட்சி பெரிய கட்சி, என் தலைமை கீழே வாங்க அப்படின்ற மாதிரி போகிறது தான் விஜய்க்கு கரெக்டாக இருக்கும். இல்லை முதல் தேர்தலை தனியாக தான் நின்று சந்திப்பார் அப்படின்னு அது நின்று சந்தித்தால்தான் ஒரு 10% 12% வாங்கிட்டாங்கன்னா இது வளர்ந்து வர கட்சின்னு ஒரு இது வரும். அப்போது இந்த மாதிரி வெளியேற கூட்டணிகளை கொடுத்துட்டு சீட்டு அதிகம் கொடுத்து என் தலைமையிலன்னு வந்து நின்னாருன்னா அடுத்தடுத்து ஒரு நகரலாம். ஓகே, அதை விட்டுட்டு ஏடிஎம்ஏ கூட்டணி போனான்னா நம்பர் டூக்கு என்றைக்குமே வாழ்க்கை இல்லை. ஏன்னா இவங்க சொல்கிறாங்களா பவன் கல்யாணம், அதெல்லாம் பவன் கல்யாணம் எந்த காலத்துலையுமே இது பண்ண முடியாது. ஏன்னா சந்திரபாபு, ஏன்னா அங்கே வேறு சில வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை சந்திரபாபு நாயுடுக்கு அப்புறம் தெலுங்கு தேசம் ஸ்ப்ளிட் ஆகுதுன்னா அந்த டைமில் பவன் கல்யாணம் அப்படியே இருக்காருன்னா வளர்க்கலாம். ஏன்னா ஒரு நீண்ட இது அது. ஆமாம், ட்ராவல் பவன் கல்யாணம் இல்லை இதெல்லாம் எதிர்பாராத முடிவுகள் தானே, அது நடந்தால் அப்படின்றது தானே. ஆனால் இது வந்து அப்படி இல்லை. இவருக்கு இன்றைக்கி தான் அறுவடை பண்ணுற டைமு. 96 ரஜினி கிடைக்கிற வாய்ப்பு மாதிரி உச்சத்தில் இருக்கும்போது ஸ்டாப் பண்ணிட்டு வராரு. அப்போ வரும்போது 26 உங்களுக்கு இருக்காது. ஓகே, ஆனால் நீங்கள் பண்ணுற அரசியல் மூலிமா ஒரு 10% 12% 15% சாதிச்சிட்டிங்கன்னா எம்எல்ஏக்கள் கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம், பலருக்கு பாதிப்பை உண்டு பண்ணலாம். ஓகே, அடுத்தடுத்து அவர் வந்து அப்படியே கொண்டு போனார்னா 31 வந்து டெஃபினட்டாக ஒரு பெரிய சக்தியாக விஜய் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது எல்லாத்துக்குமே விஜய் அரசியல் பண்ணணும். திமுகவை எதிர்க்கணும், அதிமுகவை எதிர்க்கணும், பாஜக திமுக ஆளுங்கட்சினால திமுகவை எதிர்க்கணும், பாஜக மத்திய இருக்கணும், பாஜக மத்தியதை எதிர்க்கணும். மற்றவங்களை எதிர்க்கணும் அவசியம் இல்லை. இவங்க வந்து ஆட்சியில் இல்லை. ஆமாம், அந்த இவங்களெல்லாம் எதிர்க்கணும். இந்த 2 கட்சி மத்திய மாநில அரசுகளை எதிர்த்து மக்கள் பிரச்சனைக்காக நீங்கள் நின்று அரசியல் பண்ணணும். வர்ற பிரச்சனைகளை தாங்கணும்.
கட்சிக்குள்ளே வர பிரச்சனை தாங்கணும், வெளியிலேருந்து கட்சிக்கு உள்ளே வருவாங்க தலைவர்கள், புதுசாக அரசியல் கட்சிக்கு வருவாங்க, அவங்கள கட்சிக்குள்ளே எடுக்கணும், ஆனால் அவங்கள எங்கே வைக்கணுன்றது முடிவு பண்ணணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. விஜய்க்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு இன்றைக்கி யாருமே இல்லை. ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம் வச்சுருக்காரு, போகிறாரு. ஆனால் அரசியலில் பலந்துன்னு கொட்டை போட்ட இப்போ பண்ருட்டி ராமச்சந்திரன் இவருக்கு வந்து மாட்டினார் விஜயகாந்துக்கு. அந்த மாதிரி இன்றைக்கி யாராக இருக்காங்கன்னா, இன்றைக்கி அந்த மாதிரி லீடர்ஸும் ரொம்ப கம்மி. எனக்கு என்னென்னு பேசுகிறவங்க தான் இருக்காங்க. யாரையாவது இழுத்து போட்டாருன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு சிக்கல் வரும். அப்போ ஒரு நல்ல லீடரை இவருக்கு கொண்டு போகிற மாதிரி இதாக இருந்தாங்கன்னா, இல்லையா விஜயே பல விஷயங்களில் சுயம்புவாக எடுத்துக்கிட்டு ஆலோசனைகள் எங்கேருந்து வேணால் கேட்கலாம், முடிவு நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கொண்டு போனாருன்னா உண்மையிலேயே ஒரு மாற்றத்தகுந்த ஒரு தலைவராக இருப்பார். இல்லை 4 சாத்துறாங்க, ஐடிவிக்கு அடிக்குதுன்னு நான் வாயை மூடிக்கிட்டே இருப்பேன்னா மக்கள் கொஞ்ச நாள்லேயே புரிஞ்சுக்குவாங்க, இவர் ஒன்றும் இல்லை, இன்னொரு மக்கள் நீதி மையம் தான் முடிவு பண்ணுவாங்க. அதனால் மக்கள் நீதி மையமாக இருக்கிறீங்களா, மக்களின் நாயகனாக இருக்கிறீங்களான்றத விஜயுடைய நடத்தை தான் முடிவு பண்ணும். இன்னொரு பக்கம் நம்ம விஜய், திமுக இதெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பட் அதிமுக யாரோட கூட்டணி வைக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்கே இருக்குது. ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி இருந்திருந்தால் இந்த மக்களவை தேர்தலையே ஒரு பெரிய வெற்றியை சுவைச்சிருக்க முடியும் அப்படின்ற கருத்தை நீங்களும் சொல்லிட்டு இருக்கீங்க. பல பேருடைய கருத்து அதுவாகவும் இருக்குது. அது பாஜகக்குள்ளேயுமே அந்த கருத்து நிலவுது. அப்படின்னும் போது பாஜக அதிமுக கூட்டணி வர சட்டமன்ற தேர்தல்களில் வாய்ப்புகள் இருக்கா? பாஜகவோட கூட்டணியே இல்லை அப்படின்ற முடிவில் அதிமுக உறுதியாக எல்லோரும் இல்லை. எடப்பாடி இருக்கிறாரு, இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்குள்ளேயே நம்ம என்டிஏவோட நின்னா நல்லா இருக்குமே, வந்தால் நல்லா இருக்கணும். இது எல்லாத்தையும் தாண்டி பிஜேபிக்குள்ளே அது பெரிய அளவில் இருக்குது. அதிமுகவோட சேரணும். அண்ணாமலை தான் கெடுத்து விட்டாரு. இப்போ அண்ணாமலை இல்லை, இதை கரெக்டாக பயன்படுத்தி நயினா நாகேந்திரன் கூட கூட்டணி வருவதற்கான வாய்ப்புகள் ஒன்றும் இல்லாமல் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது அண்ணாமலை இல்லைன்ற தைரியத்தில் பேசுகிறீங்களா அப்படின்னா பேசுவாங்க. ஏன்னா எனக்கு இது கிடைச்ச தகவல், அண்ணாமலையை முற்றிலும் நகர்த்துவதற்கான வேலையை ஒரு முக்கிய இடத்துல இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் அண்ணாமலை, ஏன் கூட்டணி உடைஞ்சது, அந்த கூட்டணி உடையறதுக்கு பாஜக காரணமா அண்ணாமலை காரணமான்றதுக்கு அளவுக்கு மேலிடத்துக்கு ரிப்போர்ட் போகிறதுலாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கமான ஜி.கே. வாசன் ஒரு தூதுவராக அதிமுகவுக்கு போகணும்னு போகிறார் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஏன்னா அவர் அமித்ஷா போய் சந்திச்சிருக்காரு, அந்த வேலைகளை செய்யுங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்ததாகவும் அந்த சைட்லேருந்து இப்போ அதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதிமுக வந்து என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு ஒன்று இருக்குது. ஏன்னா வெயிட் அண்ட் சீன்ற மாதிரி தான் போகணும். என்ன கேட்டால் அதிமுக வந்து இப்போ ஒரு நியூட்ரலாக தான் இருக்கணும். நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்க பிஜேபி கூட இல்லைன்னு, இங்கே ஒன்றுமே இல்லை, டிஎம் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னா நீங்கள் அந்த சைடு எடுத்தீங்கன்னா கரெக்டு. ஓகே. ஆனால் இப்போவே நீங்கள் பிஜேபிக்குன்னு இது பண்ணிங்கன்னா இங்கே வெளியில் வர காங்கிரஸ் மற்ற கூட வரமாட்டாங்க. அப்போ இந்த கூட்டணி ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அப்போ வந்து விஜய்னு வரும்போது தொங்கு சட்டசபை வர்ற மாதிரி ஆகிடும். இதே நீங்கள் ஒரு நியூட்ரலாக இருந்து பிஜேபி கூட இல்லை அப்படின்னு உறுதியாக இருந்தால் நம்பி காங்கிரஸ்லாம் வெளியில் வர்றாங்க, சீட்டு பிரச்சனை வருதுன்னா டக்குன்னு ஒரு கூட்டணி அமைச்சிங்கன்னா 96 கதை தான், நிலைமை அப்படியே தலைகீழாக மாறிடும். அதனால் இந்த அரசியல் மாற்றங்களை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அந்த இது நடந்துன்னா நல்லாயிருக்கும். காங்கிரஸ்லேயும் அந்த இது ஓடிக்கிட்டு இருக்குது. பாஜகவிலும் மீண்டும் அதிமுகவோட இணையலாம் அப்படின்னு ஒரு டீம் வலுவாக இப்போ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலையால் தான் கூட்டணி உடைஞ்சது அப்படின்ற அளவுக்கு மேலே ரிப்போர்ட் கேட்டிருக்காங்களா, இல்லை இவங்க ரிப்போர்ட் ரெடி பண்ணுறாங்களா தெரில, ரிப்போர்ட் போகுது. அப்போது இந்த இதெல்லாம் போகும்போது தான் எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலைக்கு மறுபடியும் வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் எனக்கு. அதாவது ஒருவேளை அண்ணாமலைக்கு மறுபடியும் வாய்ப்புனா இங்கே என்டிஏ தனியாக தான், என்டிஏ பாமக இதை சொல்ல முடியாது, பாமக இங்கே வந்தாலும் வரலாம், என்டிஏ தனியாக தான் இருக்கும். ஒருவேளை அண்ணாமலை வரலை அப்படின்னா நீங்கள் அந்த நேரத்தில் பல சுவாரஸ்யங்களை பார்க்கலாம். அதில் அதிமுகவுடைய ரோல் வந்து அவங்க எப்படி டக்குன்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா கண்டோம். கொஞ்சம் ஆற விட்டு பண்ணாங்கன்னா இதாக இருக்கும். அது வரைக்கும் அதிமுக அவங்களோட ரோலை பண்ணணும் ஸ்ட்ராங்காக. ஜெயலலிதா அப்படி தான் பண்ணுவாங்க, 3 வருஷம் 4 வருஷம் எனக்கு நின்றுருப்பாங்க. கடைசி ஒரு வருடம் அந்த இது மாதிரி தான் கிரிக்கெட்டில் ஃபஸ்ட்டு 10 ஓவர் பால் டைட்டாக வரும், லொட்டு அதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பிப்பாங்க. அது ரன்னு பார்த்தா இதுவாக இருக்கும். 50வது ஓவர் 40லேருந்து 50வது ஓவர் பார்த்தா அடி நகர்த்திட்டு இருப்பாங்க. அதுதான் ஜெயிக்கிறதுக்கு மாறும். ஜெயலலிதா அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. 4 வருஷம் எனக்கு என்னென்ன அப்படி இப்படி போகும். 5வது வருஷம் இறங்கி அடி தான், அடின்னு அடித்து அப்படியே மக்கள் மத்தியில் ஒரு இது வந்துடும். அந்த மாதிரி இன்னும் 1.5 வருஷம் இருக்குது. ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லது. கண்டிப்பாக சார், மிக்க நன்றி. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலூத்தின் சார்பாக மிக்க நன்றி.